எந்த தனிமம் 3 புரோட்டான்களைக் கொண்டுள்ளது? ஏ ஹீலியம் ஹீலியம், பி பெரிலியம் பெரிலியம், சி லித்தியம் லீத்தியம், டி ஹைட்ரஜன் ஹைட்ரோஜன். சரியான பதில் சி லித்தியம் லீத்தியம். சரியான விடை லித்தியம். லீத்தியம் சோகஸ்மெலி ஒரு தனிமத்தின் அணு எண் என்பது அதில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கையை குறிக்கும். லித்தியத்தின் அணு எண் 3 ஆகும். இது ஆவர்த்தன அட்டவணையில் கார உலோகங்கள் பிரிவில் முதல் தனிமமாக உள்ளது. பின்வரும் விலங்குகளில் எது தாழ் ஒலி அதிர்வெண்ணை கேட்க முடியும்? ஏ மனிதர்கள், பி பறவைகள், சி பூனைகள், டி நாய்கள். சரியான பதில் டி நாய்கள். நாய்கள் மனிதர்களால் கேட்க முடியாத மிக குறைந்த அதிர்வெண் கொண்ட தாழ் ஒலிகளையும் இன்ஃப்ராசோனிக் கேட்கும் திறன் கொண்டவை. இந்த திறனால் நிலநடுக்கம் போன்ற இயற்கை சீற்றங்களை மனிதர்களுக்கு முன்பே அவற்றால் உணர முடிகிறது. மெக்னீசியம் நாடா ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைபுரியும் போது என்ன வாயு உருவாகிறது? ஏ கார்பன் டை ஆக்சைடு, பி ஆக்சிஜன், சி நைட்ரஜன், டி ஹைட்ரஜன். சரியான பதில் டி ஹைட்ரஜன். 8 சரியான விடை. டி சோகஸ்மெலி மெக்னீசியம் போன்ற வினைத்திறன் மிக்க உலோகங்கள் நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் வினைபுரியும் போது ஹைட்ரஜன் வாயுவை H வெளியேற்றுகின்றன. இந்த வினையில் மெக்னீசியம் குளோரைடு என்ற ஒப்பும் விளைபொருளாக கிடைக்கிறது. பயர் அறைகள் தொடர்பு கொள்ளும் வட்டத் துளைகளைச் சுற்றி என்ன உள்ளது? ஏ நீளவாட்டு தசைகள் longitudinal muscles, பி சுருக்கு தசைகள் sphincters, சி இணைப்பு திசு connective tissue, டி புறத்தோல் epidermis. சரியான பதில் பி சுருக்கு தசைகள் sphincters. சரியான விடை பி சோகஸ்மெலி தீனிப்பையின் அறைகளுக்கு இடையே உள்ள வட்டத் துளைகள் சுருக்கு தசைகளால் sphincters சூழப்பட்டுள்ளன. இவை இரத்தத்தின் ஓட்டத்தை கட்டுப்படுத்தவும் இரத்தம் பின்னோக்கிச் செல்வதை தடுக்கவும் உதவுகின்றன. ஒரு ஒளிபுகும் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஒளிபுகும் ஊடகத்திற்கு ஒளி செல்லும்போது அதன் எந்த பண்பு தொடர்புடையது? ஏ அதன் ஒளிவிலகல் திறன், பி ஒரு வெற்றிடத்தை உருவாக்கும் அதன் திறன், சி வெப்பத்தை கடத்தும் அதன் திறன், டி ஒளியை உருவாக்கும் அதன் திறன். சரியான பதில் ஏ அதன் ஒளிவிலகல் திறன். சரியான விடை ஏ சோகஸ்மெலி ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது அதன் திசைவேகம் மாறுவதால் அது விலகிச் செல்கிறது. இதுவே ஒளிவிலகல் எனப்படும். ஒவ்வொரு ஊடகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட ஒளிவிலகல் எண் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் உள்ளது. அவகாட்ரோ எண்ணின் தோராயமான மதிப்பு என்ன? ஏ 6.0231023, பி 6.0231022, சி 6.0231025, டி 6.0231024. சரியான பதில் ஏ 6.0231023. சரியான விடை ஏ சோகஸ்மெலி ஒரு மோல் பொருளில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அவகாட்ரோ எண் எனப்படும். இதன் துல்லியமான மதிப்பு 6.0231023 ஆகும். எந்த வகை பொருளின் காந்த பண்பு வெளிப்புற வெப்பநிலையால் பாதிக்கப்படுகிறது? ஏ கடத்திகள் கண்டக்டர்ஸ், பி மின்காப்பு பொருட்கள் இன்சுலேட்டர்ஸ், சி மீக்கடத்திகள் சூப்பர் கண்டக்டர்ஸ், டி தற்காலிக காந்தங்கள் டெம்பரரி மேக்னெட்ஸ். சரியான பதில் டி தற்காலிக காந்தங்கள் டெம்பரரி மேக்னெட்ஸ். 6 சரியான விடை. டி சோகஸ்மெலி தற்காலிக காந்தங்கள் வெளிப்புற காந்த புலம் நீக்கப்படும்போது அல்லது வெப்பப்படுத்தப்படும்போது தங்கள் காந்த பண்பை இழக்கின்றன. வெப்பநிலை அதிகரிக்கும் போது அணுக்களின் சீரற்ற இயக்கம் காந்த களங்களின் வரிசையை சிதைக்கிறது. பன்மைய பெருக்க வளர்ப்பு மூலம் அடையப்பட்ட மும்மைய 3N பழத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன? ஏ விதையில்லா தர்பூசணிகள் சீட்லெஸ் வாட்டர்மெலன்ஸ், பி விதையில்லா ஆரஞ்சுகள் சீட்லெஸ் ஆரஞ்சஸ், சி விதை கொண்ட ஆப்பிள்கள் சீடட் ஆப்பிள்ஸ், டி இருமய திராட்சைகள் டிப்ளாய்ட் கிரேப்ஸ். சரியான பதில் ஏ விதையில்லா தர்பூசணிகள் சீட்லெஸ் வாட்டர்மெலன்ஸ். நான்மய 4N மற்றும் இருமய 2N தாவரங்களை கலப்பு செய்வதன் மூலம் மும்மைய 3N
தாவரங்கள் உருவாக்கப்படுகின்றன. இவை மலட்டுத்தன்மை கொண்டவை என்பதால் விதைகள் உருவாவதில்லை. இதற்கு விதையில்லா தர்பூசணிகள் ஒரு சிறந்த உதாரணமாகும். எந்த வெப்பநிலையில் அலுமினியம் அதன் ஆக்சைடு மற்றும் நைட்ரேட்டை உருவாக்க மிகவும் பிரகாசமாக எரிகிறது? ஏ 800 டிகிரி செல்சியஸ், பி 1000 டிகிரி செல்சியஸ், சி 100 டிகிரி செல்சியஸ், டி 500 டிகிரி செல்சியஸ். சரியான பதில் ஏ 800 டிகிரி செல்சியஸ். சரியான விடை ஏ சோகஸ்மேலி. அலுமினியம் 800 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் காற்றில் எரியும் போது அதிக வெப்பத்தையும் ஒளியையும் வெளியிட்டு அலுமினியம் ஆக்சைடு மற்றும் நைட்ரேட்டை உருவாக்குகிறது. இது அலுமினியத்தின் வேதியியல் பண்புகளில் முக்கியமான ஒன்றாகும். பறவைகளின் இறக்கைகளிலும் வாலிலும் அமைந்து பறப்பதற்கு உதவுவது எது? ஏ குட்டையான இறகுகள், பி நீண்ட இறகுகள், சி தசைகள், டி செதில்கள். சரியான பதில் பி நீண்ட இறகுகள். 4 பறவைகளின் இறக்கைகளிலும் வாலிலும் உள்ள நீண்ட இறகுகள் ஃப்ளைட் ஃபெதர்ஸ் காற்றில் பறக்கும்போது உந்து விசையையும் திசையை மாற்றும் திறனையும் வழங்குகின்றன. மற்றவை ஏ குட்டையான இறகுகள் பறவையின் உடலை வெப்பமாக வைத்திருக்க உதவுகின்றன. எந்த மாதத்தில் நுண்ணுயிரிகள் இடம்பெறுகின்றன? ஏ ஜூன் ஜூன், பி டிசம்பர் டிசம்பர், சி ஜனவரி ஜான்வரி, டி நவம்பர் நவம்பர். சரியான பதில் சி ஜனவரி ஜான்வரி. 4 சரியான விடை சி சோகஸ்மெலி. பள்ளி பாடப்புத்தகங்களின் பாடத்திட்ட வரிசைப்படி ஜனவரி மாதத்தில் நுண்ணுயிரிகள் தொடர்பான பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. இது மாணவர்களின் கற்றல் அட்டவணையின் ஒரு பகுதியாகும். ஆல்கேன்கள் ஏன் பூரித ஹைட்ரோகார்பன்களாக வகைப்படுத்தப்படுகின்றன? ஏ அவை சகப்பிணைப்புகளை கொண்டுள்ளன, பி அவை வினைபுரியா தன்மையுடையவை, சி அவை கார்பன் மற்றும் ஆக்சிஜனை கொண்டுள்ளன, டி அவை இரட்டைப் பிணைப்புகளை கொண்டுள்ளன. சரியான பதில் பி அவை வினைபுரியா தன்மையுடையவை. 10 சரியான விடை பி சோகஸ்மெலி. ஆல்கேன்கள் ஒற்றைப் பிணைப்புகளைக் கொண்டிருப்பதால் அவை அதிக நிலைப்புத்தன்மை கொண்டவை மற்றும் சாதாரண நிலையில் எளிதில் வினைபுரிவதில்லை. எனவே இவை பாரஃபின்கள், குறைந்த வினைத்திறன் கொண்டவை என்றும் அழைக்கப்படுகின்றன. அறிமுகத்தின்படி வேளாண்மை எப்போதும் என்னவாக இருந்து வருகிறது? ஏ ஒரு நவீன கண்டுபிடிப்பு, a modern invention hood, பி முதுகெலும்பு, the backbone hood, சி ஒரு சிறிய தொழில், a minor industry hood, டி ஒரு ஆடம்பரம், a luxury hood. சரியான பதில் பி முதுகெலும்பு, the backbone hood. 1 வேளாண்மை இந்தியாவின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக கருதப்படுகிறது, ஏனெனில் இது நாட்டின் பெரும்பான்மையான மக்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குகிறது. இது உணவு பாதுகாப்பு மற்றும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களின் முக்கிய ஆதாரமாகும். எந்த வகை உயிரி ஒரு செல்லால் ஆனது? ஏ விலங்கு அனிமல், பி தாவரம் பிளான்ட், சி பூச்சை ஃபங்கஸ், டி ஒரு செல் உயிரி யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். சரியான பதில் டி ஒரு செல் உயிரி யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். 4 ஒரு செல்லால் மட்டுமே ஆன உயிரினங்கள் ஒரு செல் உயிரிகள் என்று அழைக்கப்படுகின்றன. எயூகா, அமீபா, பாரமீசியம். இவை தங்களின் அனைத்து உயிர் செயல்களையும் அந்த ஒரே செல்லிலேயே மேற்கொள்கின்றன. ஏ விலங்குகள் பல செல்களால் ஆன சிக்கலான உயிரினங்கள். அட்டையில் கிளைநலத்தின் செயல்பாடு என்ன? ஏ ஒட்டிக்கொள்ள உதவுவது, பி இடப்பெயர்ச்சிக்கு உதவுவது, சி கூட்டை உருவாக்குவது, டி உணவூட்டத்திற்கு உதவுவது. சரியான பதில் சி கூட்டை உருவாக்குவது. சரியான விடை சி சோகஸ்மெலி. அட்டையின் 9, 10 மற்றும் 11வது கண்டங்களில் இனப்பெருக்க காலத்தில் தற்காலிகமாக உருவாகும் கிளைநெல்லம் முட்டைகளை பாதுகாக்க கூட்டை கக்கூன் உருவாக்குகிறது. இது கருவளர்ச்சிக்கான பாதுகாப்பான சூழலை வழங்குகிறது. அசிட்டிக் அமிலம் எந்த வினைச்செயல் தொகுதி வகுப்பைச் சேர்ந்த சேர்மத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு? ஏ கீட்டோன் கேட்டோன், பி எஸ்டர் ஈஸ்டர், சி கார்பாக்சிலிக் அமிலம் கார்பாக்சிலிக் ஏசிஐ, டி டி ஆல்டிஹைடு ஆல்டிஹைடு. சரியான பதில் சி கார்பாக்சிலிக் அமிலம் கார்பாக்சிலிக் ஏசிஐ. 1
அசிட்டிக் அமிலத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு CH3COH ஆகும். இதில் கூ என்ற கார்பாக்சிலிக் அமில வினைச்செயல் தொகுதி உள்ளது. இது வினிகரில் காணப்படும் ஒரு வலிமை குறைந்த அமிலமாகும். கீட்டோன் என்பது கார்பனைல் தொகுதியைக் கொண்ட மற்றொரு வகைச் சேர்மம். எந்த வகையான விலங்கு இயக்கம் உதரவிதானத்தால் நேரடியாக பாதிக்கப்படுகிறது? மெல்லும் இயக்கங்கள் chewing movements. B. செரிமான இயக்கங்கள் digestion movements. C. சுவாச இயக்கங்கள் breathing movements. T. ஓடும் இயக்கங்கள் running movements. சரியான பதில் C. சுவாச இயக்கங்கள் breathing movements. 10. உதரவிதானம் என்பது மார்புப் பகுதியையும் வயிற்றுப் பகுதியையும் பிரிக்கும் ஒரு தசை படலமாகும். இது சுருங்கி விரிவதன் மூலம் நுரையீரலுக்குள் காற்று செல்வதையும் வெளியேறுவதையும் கட்டுப்படுத்தி சுவாச இயக்கத்திற்கு உதவுகிறது. மின்பகுளியின் உருகு வெப்பநிலையை குறைக்க உருகிய கிரையோலேட் மற்றும் தூய அலுமினாவுடன் என்ன சேர்க்கப்படுகிறது? ஃபுளூர்ஸ்பார் ஃப்ளோர்ஸ்பார். B. நீராவி ஸ்டீம். C. ஹைட்ரஜன். T. எரிகாரம் காஸ்டிக் ஆல்கலாய். சரியான பதில் ஃபுளூர்ஸ்பார் ஃப்ளோர்ஸ்பார். 4. அலுமினியம் பிரித்தெடுத்தலில் மின்பகுளியின் உருகுநிலையை குறைக்க ஃபுளூர்ஸ்பார் சேர்க்கப்படுகிறது. இது மின்கடத்துத் திறனை அதிகரிக்கவும் உதவுகிறது. B. நீராவி என்பது நீரின் வாயுநிலை. இது மின்பகுளியின் வெப்பநிலையை குறைக்க பயன்படுவதில்லை. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?